ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவிலே டெஸ்ட் பேட்ச் பற்றின கேட்டிருந்தேன். எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம், எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன். டெலகிராம்லேயுமே ஓட்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். கிஷோபா, துரோணா, செல்ஃப் ஸ்டடி. இதுக்கு வந்து நிறைய பேர் ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஓட் பண்ணது செல்ஃப் ஸ்டடி. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸுமே சிலர் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். நான் லாஸ்ட் இயர் வந்து கிஷோபாவுடைய டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தது என்னமோ 5 வருஷம் இருக்கலாம். ஆனால் நான் கன்சிஸ்டன்சியாக படிக்க ஆரம்பித்தது இந்த லாஸ்ட் 1 இயர் தான். இந்த லாஸ்ட் 1 இயரில் நான் ஃபாலோ பண்ணது கிஷோபாவுடைய பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் எதை போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கிஷோபா நான் ஃபாலோ பண்ணிட்டேன். கிஷோபாவில் தான் ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வாட்டியும் அவங்க வந்து கொஞ்சம் பேட்ச்சை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸ்டடி பிளானுமே கொடுக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஆல்ரெடி குரூப் 4 முடிஞ்சு ரொம்ப நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனால சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுனால ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் துரோணாவை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு அகாடமி ஒரு பக்கம் மைண்டில் இருந்தது. துரோணாவுக்கும் நான் பார்த்தேன், ஷெடியூல்லாம் பார்த்து ஓகே ஜாயின் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் அவங்களது ஒரு மைண்டில் வச்சுருந்தேன், ஆனால் அது ஏன் இது பண்ணலன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி 1 மந்த்து கிட்ட சிலபஸ் அவங்களோட டெஸ்ட் பேட்ச் இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஷெடியூலை. இப்போ நம்ம ஜாயின் பண்ணோன்னா அவங்க வந்து முன்னாடி போவாங்க, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பல யோசனையில் இருந்தது. அதுக்கப்புறமா கடைசியில் நான் ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். எந்த பேட்ச்னா நியூ டிஎன்பிஎஸ்சி. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூ சாரை பற்றி. அவங்களுமே குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க பேட்ச் வந்து நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஷெடியூல்லாம் பார்த்துட்டு ஓகே, அவங்க வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவங்களுடைய டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். எழுதி வச்சு நான் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வீக் தான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே திருக்குறள் தான். ஸோ திருக்குறளுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நோட்ஸுமே நான் ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ரிப்ரேஷனில் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் நினைக்கிறது வந்து நோட்ஸ் மேக்கிங். நோட் வந்து நான் எடுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக்ஸை வச்சு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லா புக்குமே என் கையில் இருக்குது. புக்கில் மார்க் பண்ணி புக்கில் தான் படிச்சுட்டு இருந்தேன். நோட்ஸ் எடுக்கணும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. எனக்கு இருந்த கொஞ்சம் சோம்பேறித்தனம், டைம் இல்லாதனால நோட்ஸ் நான் வந்து அவ்வளோக்கா எடுக்கவே இல்லை. ஸோ இந்த டைம் அந்த மிஸ்டேக்கை பண்ண வேணான்னு நான் ஸ்டார்டிங்லேருந்தே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த இதுவாக இருந்தாலும், எந்த டாப்பிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கைப்பட கிளாஸஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிடலாம், அதிலே ரிவிஷன் பண்ணி அதிலே படிச்சுக்கலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னுடைய ப்ரிப்ரேஷன் இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்களாம் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு, இல்லை செல்ஃப் ஸ்டடியா இல்லை பேட்ச் ஏதாவது போட்டிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பற்றி சொல்லியிருந்தீங்க. செல்ஃப் ஸ்டடி தான் பெஸ்ட்டு அப்படின்னு. செல்ஃப் ஸ்டடி பெஸ்ட்டு தான். ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் நம்ம சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நோட்ஸ் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் டெஸ்ட்டுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் ஆகணும். டெஸ்ட் இருந்தால் தான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் சரி, நம்மளுடைய படித்ததை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனாலே நான் ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட் பேட்சோடையே தான் என்னுடைய ப்ரிப்ரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி 1 இயர் படித்ததுனால ஓரளவுக்கு சிலபஸ் வந்து நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டேன். அதனால டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எனக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இப்போ தான் ஃப்ரெஷராக இருப்பீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சினா என்ன, அதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டிங்காக எக்ஸாம் நடக்குது, எக்ஸாமுடைய பேட்டர்ன், மெத்தட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளேயுமே நம்ம நுழையக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் பேசிக்காக இருக்க விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. ஒரு மொபைல் ஃபோனில் தேடினாவே எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பர்டிகுலராக என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அதுக்கான சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சிலபஸை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்க சிலபஸ்லலாம் ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிற வரைக்கும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடியுமே நிறையா அவைலபிள் இருக்கும். ஃபுல் சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடியை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது முக்கியமானது புக்ஸ் இல்லாமல் நம்மளால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா புக்குமே நீங்கள் கலெக்ட் பண்ண பார்த்துக்கோங்க.
பிடிஎஃப்பில் படிச்சுக்கிறேன், மொபைலில் படிக்கிறேன், லேப்டாப்பில் படிக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் புக்கை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது, எடுத்த உடனே நான் டெஸ்ட் பேட்ச் சேரணுமா அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் எடுத்த உடனே சேர தேவையில்லை. இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸை நீங்கள் தனியாகவே முடிக்க பாருங்கள். எடுத்த உடனே மொத்தமாக நம்மளால் படிக்க முடியாது. இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம சேர்றோம்னா அவங்களுடைய ஷெட்யூல் நம்ம பார்த்தோன்னா பல்காக தான் இருக்கும். ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்ம உள்ள நுழையும் போது ஒரு ஷெடியூலுமே பல்காக தான் இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் நம்மளால் ஸ்டார்டிங்கில் கவர் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரெஷராக இருக்கவங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் படி நீங்கள் ஓனாகவே கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, நோட்ஸ் எடுங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. சிலபஸை ஒரு 50 to 70% நம்ம முடிச்சிடணும். அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதாது, அதுவும் நமக்கு தெரியும். அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போடும்போது நம்ம ஆல்ரெடி சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அகைன் படித்து டெஸ்ட்டு போட முடியும். இப்போ தான் நம்மளால் கரெக்டாக இருக்கும். நம்ம எதுவுமே செய்யாமல் ஸ்டார்டிங்கே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு நான் படிக்கிறேன்னா ரொம்ப பேர்டன் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாகவே படிக்க மாட்டோம். நடுவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டு தான் போவோம். ஒரு கன்சிஸ்டன்சியே நமக்கு இருக்காது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களும் சரி, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது சில விஷயங்களை நோட் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அவங்க கொடுக்குற ஷெட்யூல். ஆப்வியஸ்லி அந்த ஷெட்யூலில் வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து எந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க, கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும். அதையும் தாண்டி அமௌண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். இப்போது ரீசெண்டாக இந்த டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது. டெஸ்ட் பேட்ச் ஓரியன்டாக கிளாஸ் எடுக்கிறாங்க, டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன், லோ அமௌண்ட்டு, லோ ப்ரைஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு விஷயத்த. அவங்க ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதோடைய அமௌண்ட் ரொம்ப கம்மி தான், 100 ருபீஸ் தான். நம்ம வந்து 100 ருபீஸ் தானே நினச்சி சேர்ந்துருப்போம். ஆனால் அந்த 100 ருபீஸ்க்கு அவங்க கரெக்டாக கொண்டு போகிறாங்களான்னா கொண்டு போகவே இல்லை. பேட்சை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகல, கிளாஸஸ்மே எதுவுமே கொடுக்கல. இதனால் என்ன, அமௌண்ட்டும் நமக்கு வேஸ்ட்டு, நம்மளுடைய டைமும் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த பேட்சை நம்பி அதை நோக்கி நம்ம படிக்கலாம்னு நினச்சிட்ருப்போம். அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து அவங்க கரெக்டாக நமக்கு கொடுக்கல, பேட்சை கரெக்டாக ரன் பண்ணலன்னா நமக்கான டைமு, அமௌண்ட்டு எல்லாமே நமக்கு வேஸ்ட்டு. நமக்கு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனுக்கே நமக்கு ஒரு வெறுப்பாயிடும். நம்ம ஏன் இதை படிக்கிறோங்கிற அளவுக்குலாம் நம்ம போவோம். அதனால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக யோசிங்க. எது கரெக்டாக இருக்கும், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்க மாதிரி எது இருக்கும்னு பார்த்து யோசிங்க. அகாடமி நடத்துகிறவங்க எவ்வளோ நாளாக நடத்துகிறாங்க, இல்லை சின்ன சின்ன யூடியூபர்ஸுமே டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்களா, ஏமாற்றாமல் கரெக்டாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் சோர்ஸ்க்காக ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அவுட் சோர்ஸில் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா மேக்ஸு, ஜிஎஸ்சில் பாலிட்டி மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோஸு. நம்ம டெலகிராம் சேனலில் ஆட் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அங்கே தான் கொடுப்பேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் வந்து நான் கொடுத்துறேன். அது வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஎஸ் பற்றின அவுட் சோர்ஸ் தான் இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், இல்லை டெலகிராமில் கமெண்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா டிஎம் பண்ணி கூட இன்ஸ்டாகிராமில் கேட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.